ஒரு காரியங்களும் எதற்காக நடக்கிறது? எதற்காக இந்த கரடு முரடான பாதைகளில் நீ அலைந்து திரிகிறாய்? எதற்காக இந்த மேடு பள்ளத்தில் நீ பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எதற்காக தனிப்பட்ட வாழ்க்கையில் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறாய்? ஏன்? அந்த காரியத்திற்கான பதில் இந்த ஆராதனையிலே உனக்கு உண்டு. அவை கிடைக்கும். நீ பலத்தோடு கிளம்பி போக வேண்டும். நீ சந்தோஷத்தோடு காணப்பட வேண்டும். நீ மன ரம்யத்தோடு காணப்பட வேண்டும். பாருங்க, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்ளுகிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. உன் ஆசீர்வாதம் உங்கள் கையிலே வந்து சேராததினாலே கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் நடக்க வேண்டிய உங்களுடைய பாதைகளிலே அந்த பாதைகளின் வழி மூடப்பட்டதை குறித்து தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று நினைக்கிறீர்களா? என் நன்மைகள் சத்துரு பறித்து கொண்டானே, தேவன் சும்மா தானே இருக்கிறார், தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். பாருங்க, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் என் உருக்கமான இரக்கம் உன்னை மன ரம்யமாய் ஆசீர்வதிக்க போகிறது. என் உருக்கமான இரக்கம் உன்மேல் இருக்கிறதினால் அந்த கைவிடப்பட்ட அந்த சூழலை நான் உனக்கு மாற்றி தருவேன் என்பதை தேவன் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கைவிட்டுட்டாரோ, என்னை கைவிட்டுட்டாரோ? ஓ, அவர் சொன்ன